Hello friends, welcome to the TN Bakers YouTube channel. இந்த வீடியோல ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசனிங் செக்ஷன், ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை மிக்சடா இருந்துச்சு கொஸ்டின், அதாவது ஈஸி கொஸ்டின் இருந்துச்சு, கஷ்டமான கொஸ்டின் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ரீசனிங்ல இருந்த 3 பசலுமே ஈஸி, பட் பிளட் ரிலேஷன் ரொம்ப கஷ்டமா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய அட்டெம்ப்ட் இருந்திருக்கு. ரீசனிங்ல 18லேருந்து 24 வரை பண்ணலாம். ஆனால் 18லேருந்து 20 பண்ணியிருந்தா எக்ஸலண்டான அட்டெம்ப்ட். அதுவே ஆப்டிடியூட் செக்ஷன் அப்படின்னா 12லேருந்து 18. ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரியஸ் ரொம்ப ப்ரிலிம்ஸ் லெவல் இருந்துச்சு. அண்டு டிஏ ஒரு டிஏ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ஒரு டிஏ மாடரேட்டா இருந்துச்சு. மீது நீங்க அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கலாம். ஸோ ஆப்டிடியூட்ல எந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தா பெஸ்டா இருந்திருக்குன்னா அந்த ஒரு பை சார்ட் டிஏயும் நம்பர் சீரியஸும் அண்டு மீதி எல்லாம் அர்த்தமெட்டிக் போட்டிருந்தா உங்களுடைய அட்டெம்ப்ட் 12 இல்லை 18 அட்டன் பண்ணிக்க முடியும். இதுல நீங்க ஏன் கேஸ்லட்டோ இல்ல இன்னொரு டிஐலோ எங்கேயாச்சும் ஸ்டக் ஆயிருந்தீங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் 12, 14 இருந்திருக்கும். அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல அட்டெம்ப்ட் தான். சரிங்களா? ரீசனிங் ஆப்டி சேர்ந்து உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா 30லேருந்து 32 வரை இருந்தா நல்ல அட்டெம்ப்ட். ஓகேங்களா? இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை பாதி மேல ஈஸியா இருந்துச்சு. வேர்டு ஸ்டாப் வித்தியாசமா 4 லெட்டர் கொடுத்து அதை ரீப்ளேஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. பில்லர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது கிளாஸ் டெஸ்ட் கேட்டிருந்தாங்க. மீதி இருந்த அந்த எரர் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பில்லர்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு பில்லர்ஸ். ஸோ ஆர்சியில் நீங்க செலக்டிவா போட்டிருந்தீங்கன்னா கூட அக்யூரேட்டா ஒரு 15க்கு மேல பண்ணிட்டு ஒரு அட்டெம்ப்ட் ஒரு 22லேருந்து 25 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டீசென்டான அட்டெம்ப்ட். சிஏ செக்ஷன் பொறுத்தவரை படிச்சவங்களுக்கு கொஞ்சம் அட்டெம்ப்ட் 12, 16 மேல வந்திருக்கு. நீங்க சும்மா போயிருந்தா கூட 5 கொஸ்டின் அட்டம் பண்ற மாதிரி, இந்த நாகாலாண்டோட கேபிட்டல் என்ன அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கேபிட்டல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணா படிக்காம போனதே கிளியர் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க நல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு 8, 10 ஈஸியா இருக்க முடியும். 12, 16 நல்ல அட்டெம்ப்ட். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் செக்ஷனை பொறுத்தவரை படிச்சுட்டு போனவங்களுக்கும் படிச்சுட்டு போகாதவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஜென்ரலா கேட்டாங்க கம்ப்யூட்டரை. எப்படின்னா லாஜிக்கலா திங்க் பண்ற மாதிரி, இதுல எது வந்து இன்டர்நெட் புரோட்டோகால் இருக்குல்ல, அது எது வராது, அந்த மாதிரி ப்ரௌசிங் சம்பந்தமே இல்லாம இது ஓஎஸ் இதுல கொடுத்துருக்கக்கூடிய எது ஓஎஸ் இல்ல, இந்த மாதிரி ஜென்ரலா கேட்டிருந்தாங்க. இது ஒரு 15 கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி ஜென்ரலா திங்க் பண்ணா 15 கொஸ்டின் போட்டுடலாம். ஒரு 10, 15 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. ஒரு 10, 15 கொஸ்டின் தான் படிச்சவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? நல்லா படிச்சுட்டு ஜென்ரலா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சிருந்தா ஒரு 20லேருந்து 28 கொஸ்டின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓவராலா அட்டெம்ப்ட் 1.25 மார்க் கன்வெர்ட் பண்ணாம அட்டெம்ப்டா சொல்றேன், ஒரு 62லேருந்து 70 அட்டெம்ப்டா கொடுத்திருந்தா நல்ல மார்க். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். உங்களுடைய அட்டெம்ப்ட் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் கட் ஆஃப் சொல்ல முடியும். ஒரு 76 மார்க் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 76 மார்க் வருது அப்படின்னா ஒரு நல்ல மார்க். கட் ஆஃப் இதோட ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இன்டர்வியூ போய் டெஃபினட்டா கிளியர் பண்ணணும் அப்படின்னா 76ல இருந்து சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து ஒரு 10 மார்க் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா டெஃபினட்டா கிளியர் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதாவது 86லேருந்து 92 வரை நீங்க மார்க்கா உங்களுக்கு வருதுன்னா நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. நீங்க நல்லா இன்டர்வியூ ஓரளவுக்கு பண்ணாலே 76 ஏன் அப்படின்னா ஒரு இன்டர்வியூல 17, 18 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 76 மார்க்ல வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் கட் ஆஃப் விட ஒரு 20, 25 மார்க் அதிகமாக எடுத்தாதான் நமக்கு இந்த ஆர்ஆர்பியை பொறுத்த வேலை கிடைக்கும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருஷம் கம்மியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நான் ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணிட்டு சொல்றேன். டிபெண்ட்ஸ் ஆன் இன்னைக்கு எழுதின எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை 62லேருந்து 70 குட் அட்டம். மார்க் பெஸ்ட் அப்படின்னா 76 மார்க் வந்துச்சுன்னா பெஸ்ட். இந்த மார்க் கன்வர்ஷன்லாம் பண்ணி ஓகே நம்ம இன்டர்வியூ போகணும் அப்படின்னா நீங்க ஒரு 62 மார்க் மேல அட்டன் பண்ணியிருந்தாலே நீங்க இன்டர்வியூ போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த 76 பிளஸ் ஒரு 10லேருந்து 15 மார்க் எக்ஸ்ட்ரா போனா நீங்க டெஃபினட்டா வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இந்த எக்ஸாம்ஸ்ல அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய ஒப்பீனியன் எல்லாம் ரீசனிங்ல 3 பர்சன்ட் ஈஸியா இருந்துச்சு. அண்டு அதை தாண்டி இந்த மிஸ்லினியஸ் ட்ரை பண்ணிக்கலாம். பெட் ரிலேஷன் கஷ்டமா இருந்துச்சு. இன்புட் அவுட்புட் சில பேர் நான் எகைன் சொன்னா லாஸ்ட் மினிட்ல இருந்தாலும் தப்பு பண்ணிருக்கீங்க. 5 ஸ்டெப்பும் கிராக் பண்ணாம நீங்க எடுத்து எழுதக்கூடாது. 3 ஸ்டெப் வரை கிராக் பண்ணிட்டு கடைசி 2 ஸ்டெப் வேற மாதிரி லாஜிக்ல இருந்திருக்கு. அதனால எகைன் நான் சொல்றேன், இன்புட் அவுட்புட் கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணணும்ட்டு. சரிங்களா? சில பேர் அதுல லாக் ஆயிருக்காங்க. ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை ஒரு அந்த இது வரும்ல கேஸ்லெட், ஒரு கேஸ்லெட்டும் ஒரு டிஐயும்
கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு டிஏ ரொம்ப ஈஸி, நம்பர் சீரிஸ் ஈஸி, மீதி செலக்டிவ் அப்ளிகேஷன் சப்போர்ட் இருந்தா இந்த 15 அட்டம் 18 அட்டம் எல்லாம் ஈஸியா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க லாக் ஆயிருந்தா தான் இந்த 12 to 14 அட்டம் கொடுத்துருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்லியிருக்கிறது தான் குட் அட்டம். கமெண்ட் செக்ஷன்லையும் பாருங்க, உங்களோட அட்டம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.